மரியாதை வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கின்ற முக்கியமான செய்திகளை இந்த தொடர் முழுசும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த தொடர் முழுசும் பார்க்காதவங்க அவங்களுக்காகவே எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இது நாள் வரை வந்த எல்லா வீடியோக்களும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம், ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துக்கலாம். இன்னும் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் போயிட்டு முதல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்பானவர்களே, ஜெபமாலை என்பது மாதா கொடுத்த ஆயுதம் என்பதால் அதற்கு மிக மிக சக்தியை மாதா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜெபமாலையை ஜெபிங்க, உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுன்றாங்க. ஜெபமாலை ஜெபித்து இந்த உலகத்தோடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்யுங்க அப்படின்றாங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் ருவாண்டான்னு ஒரு நாடு இருக்குது. ஆப்பிரிக்க கண்டத்தில் அந்த ருவாண்டா நாட்டில் 1994 1998 வரைக்கும் மாதா காட்சி கொடுத்தாங்க. சில மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக காட்சி கொடுத்தாங்க. அங்கே காட்சி கொடுத்து மாதா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பாவம் பெருகிடுச்சு, அதற்கு பரிகாரம் செய்யுங்கள், ரெப்பன்ட் அப்படின்னாங்க. பரிகாரம் செய்யுங்க, மனம் திரும்பி ஜப வாழ்க்கைக்கு வாங்க, குறிப்பாக ஜெபமாலையை ஜெபிங்க அப்படின்னாங்க. வார்னிங்ஸ் கொடுத்தாங்க, எச்சரிக்கை. கடவுள்கிட்டருந்து தண்டனை வரப்போகுது, இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னால் மிகப்பெரிய தண்டனை வரப்போகுது, ருவாண்டாவில் ரத்த ஆறு ஓடும் அப்படின்றாங்க. முன்னாலே மாதா சொல்லிட்டாங்க. இப்போ மாதா சொல்லிட்டாங்க, ஆனால் நாம் கேட்குறதில்ல, ஜெபமாலையை ஜெபிக்கிறதில்ல. ஜெபமாலைக்கு ஏராளமான காரணங்களை சொல்லி நம்ம ஜெபிக்காமல் விட்டுறோம். அதே போல் தான் அந்த நாட்டிலையும் நடந்துச்சு. ருவாண்டா நாட்டில் மக்கள் மாதாவுடைய எச்சரிப்பை சரியாக கவனிக்கலை. ஒரு சில பேர் தான் ஜெபமாலை ஜெபித்தாங்க. மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறினுச்சு. 1998 மிகப்பெரிய கலவரம் அங்கே ஆகி ரத்த ஆறு ஓடுனுச்சு. மாதா சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நாட்டில். அப்போ தான் மனம் திரும்பினாங்க எல்லாரும். ஜெபமாலை அப்படின்றது எவ்வளோ மிக சக்தி வாய்ந்தது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் தப்பிச்சவங்க, அந்த கலவரத்தில் தப்பிச்சவங்க ஒருத்தவங்க இமாக்குலி அப்படின்னு ஒரு பெண். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 3 அடி பாத்ரூமில் 91 நாட்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டாங்க இருந்தாங்க. கூட கொஞ்சம் சில பேரை வச்சுக்கிட்டு பயந்து போய், ஏன்னா ஊரெங்கும் கலவரம், எல்லாரும் பார்க்குறவங்களெல்லாம் அங்கே தீவிரவாதிங்க பிடிச்சி சுட்டு கொண்டுடுறாங்க. அதனால் நாமளும் செத்து போயிடும் அப்படின்ட்டு பயந்து போய் ஒரு பாலடைஞ்ச இடத்துல போயிட்டு ஒரு பாத்ரூம் அங்கே போயிட்டு 91 நாட்கள் அவங்க பயந்து ஒளிஞ்சு மறைவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த 91 நாட்களும் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் எதுனா இந்த ஜெபமாலை தான். இந்த ஜெபமாலையை அவங்க ரொம்ப நம்பிக்கையாக வேண்டுறாங்க. என் கூட இருக்கிற அந்த சில பேர் காப்பாற்றப்பட வேண்டும், உயிர் பிச்சை கொடுங்க மாதாவே அப்படின்ட்டுன்னு இந்த ஜெபமாலையை அவங்க 91 நாளும் மனந்தளராமல் பயப்படாமல் வேண்டாங்க. மாதா அவங்களுக்கு காப்பாற்றி விடுதலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனக்கு நடந்த இந்த பெரிய ஒரு புதுமையை அவங்க புக்காக எழுதினாங்க. டு டெல் அப்படின்ட்டுன்னு, ஸ்டோரிஸ் டு டெல் அப்படின்ட்டுன்னு, இன்னும் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்ட்டுன்னு 2006 அது ஒரு பெரிய புக்காக வந்துச்சு. அவங்க அனுபவித்த அந்த ஜெபமாலையை புதுமைகளை. அன்பானவர்களே, மாதா கொடுக்கின்றார்கள், செய்தி கொடுக்குறாங்க, எச்சரிக்கை தராங்க, முன்னெச்சரிக்கையாகவே சொல்லிடுறாங்க. இதை ஜெபிங்க, இதை ஜெபிக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க. இப்போ ஒரு வானிலை அறிக்கை முன்னெச்சரிக்கை தரப்ப புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம செய்கிறோம். ஆனால் மாதா கொடுக்குற இந்த முன்னெச்சரிக்கை, இந்த ஜெபமாலை வழியாக இது ஜெபிங்க அப்படின்ட்டு கொடுக்கின்ற எச்சரிக்கை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. உலகத்தில் கடவுளுடைய தாய்க்கு நம்ம அந்தளவுக்கு நம்ம மதிப்பை வச்சுருக்கிறோம். ஜெபமாலை தானே, சாதாரணம் தானே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இது வழியாக தான் மாதா பெரிய பெரிய வேலைகளை செய்கிறாங்க. வேறு எதையுமே கேட்குறது இல்லை மாதா. இதை மட்டும் பிடிச்சா போதும், ஜெபமாலை மட்டும் பிடிச்சா போதும், எல்லாமே இதில் நிறைவேறும் அப்படின்றாங்க மாதா. ஆனால் நாம் அதை சாத்தானுடைய சோதனையால் நம்ம கட்டி போட்டுருது. நம்ம பிசாசு நம்மளை ஜெபமாலை ஜெபிக்க விடாங்க. நிறைய பேர் அதான் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுகிறாங்க.
டெய்லி ஜபம் சொல்கிறேன், ஜபமாலை சொல்கிறேன், சரியாக சொல்ல முடியல, அல்லது பாதியிலே விட்டுறேன், ஆர்வமே இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீசன் வரும். சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு நாமே தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நாம் சாத்தான் சோதிக்குது, நம்மளை வந்து ஜபமாலை ஜபிக்க விடாமல் பண்ணுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யார் தடை போடுறான்னா அது நாம் தான் தடை போடுறோம். நாம் தான் ஜபிக்கிறதில்ல. நாம் வந்து இதுக்கு முயற்சியை செய்யறதில்லை. மாதா இதுக்கு மிகப்பெரிய வல்லமையை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் இதுக்கு முயற்சியை பண்ணாமல், இதை கையில் எடுக்காமல், ஜபமாலை ஜபிக்காமல் இருக்கிறோம். அதில் நம்ம என்ன சொல்கிறோம், சாத்தான் எனக்கு சோதனை பண்ணிடுச்சுன்றோம். அப்படி இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஜபமாலை ஜபிச்சு பாருங்கள், மாதா உங்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க, உங்கள் கூடயே இருப்பாங்க. நீங்கள் ஜபமாலையை அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்னுடைய அனுபவம்லாம் அதுதான். உண்மையிலும் நான் வந்து ஜபமாலையை ஒரு ஜபமாலை முடிச்சேன்னா திருப்பி அடுத்த ஜபமாலை ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு நேரமே இல்லை. எப்போல்லாம் ஃப்ரீயோ அப்போல்லாம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன் எப்போ நம்ம இந்த மாதிரி மாறணும் அப்படின்ட்டு ஒரு அதிசயமாக இருக்கும் எனக்கு. எப்படி இந்த ஆர்வம் ஏன் வந்துச்சு அப்படின்றப்ப அது மாதா கொடுக்குற கிஃப்ட். அது சாத்தான் போடுற தடை ஒன்று, நாம் போடுற தடை ஒன்று. ஆனால் இத்தனையும் மீறி நம்ம இதை எடுக்கிறப்ப மாதா நமக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுப்பாங்க, இதை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுன்ட்டுன்னு. அப்போ அதை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா மாதா நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம உணர்வோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும்னு தான் இந்த தொடரையே நான் நீட்டிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கேன் 70 நாளைக்கு மேலே. ஆக அந்த அருமையான அனுபவம் இதை பார்க்கின்ற, இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த தொடருடைய நோக்கம். எனவே ஜெபமாலையை ஜெபிப்போம், மாதாவின் கரங்களை பிடிப்போம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.